லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாமியால மட்டும்தான் எனக்கு உயிர் கொடுக்க முடியும் சஞ்சீவ். எனக்கு உயிர் கொடுத்தது நீதான் சஞ்சீவ். நான் பேச்சு இல்லாம இருந்தப்ப கூட நீ பேசினதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு சஞ்சீவ். என்னை விட்டு போயிடாத அப்படின்னு நீ சொன்ன ஒரு வார்த்தை தான் சாவோட விளிம்புல இருந்த என்ன மீட்டு கொண்டு வந்துச்சு. நீ மட்டும் இல்லைன்னா நான் பொழைச்சு வந்திருக்கவே மாட்டேன் சஞ்சீவ். சஞ்சீவ் அழாத. நீ அழறத பார்த்தா எனக்கு அழுக வருது. சரி சரி, நான் அழல. நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல, நல்லா படுத்துங்க. நீயும் என் பக்கத்துல வந்து படு, அப்பதான் நான் தூங்குவேன். சரி, நான் படுக்கிறேன், நீ தூங்கு. என்னமோ தெரியல சஞ்சீவ், எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன் ஏன் அப்படி தோணுது? தெரியலையே. எனக்கும் அப்படித்தான் தோணுது அபி. இல்ல, நீ போய் சொல்ற சஞ்சீவ். நான் சொல்றதுனால நீயும் சொல்ற. இல்ல, உன் மேல சத்தியமா நான் போய் சொல்ல புள்ள. என்னது புள்ளையா? ஆமா, புள்ளதான். நான் அப்படி கூப்பிடக்கூடாதா என்ன? நீ என்ன எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான் சஞ்சீவ். சரி, டேப்லெட் இருந்தா போட்டுக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சரியா? கொஞ்ச நேரம் உன்னை பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறமா நான் தூங்குறேனே. சரி. போதும் அபி, நீ பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் சஞ்சீவ் ஒரு மாதிரியா இருக்கு? உனக்கு நல்லா கட்டும், அப்புறமா சொல்றேன். முடியாது, நீ இப்பவே சொல்லு. இப்ப சொல்ல முடியாது, சொன்னாலும் யூஸ் இல்ல, விடு. என்ன சஞ்சீவ் ஒரு மாதிரியா பேசுற? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. என்ன பாரு சஞ்சீவ், இப்படி திரும்பு. நான் உன் கண்ணை பார்த்து பேசணும். என்னால முடியாதும்மா. என்ன முடியாதா? ஏன் ஒரு மாதிரி முழிக்கிறான்? இந்த வீட்டுல நம்ம திங்ஸ் ஒண்ணு கூட விட்டு வைக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்ரீஜா எனக்காக பார்த்து வச்சிருக்கிற வீட்டுக்கு ஓடி போயிடணும். இல்லனா காலையில வீட்டை ஜப்தி பண்ண வரவங்க நம்ம திங்ஸையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ, என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது? என்ன காலிங் பெல் சத்தம் கேக்குது? ஒருவேளை சீதாவும் அண்ணனும் வந்துட்டாங்களோ? பாப்போம். வாங்கம்மா. என்னடா ஜொரம்னு சொன்ன, மாத்திரை போட்டு தூங்கலையா நீ? மாத்திரெல்லாம் போட்டம்மா, ஆனா தூக்கம் வரல. சரி வாங்கம்மா, உள்ள போலாம். நம்ம இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நாளைக்கு எல்லாரும் பிரிஞ்சு போறோம். எப்படிமா தூக்கம் வரும்? மா அழாதீங்கம்மா. நம்மளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள் தான். அபிக்கு மட்டும் முழுசா குணமாகட்டும். அதுக்கப்புறம் அபிகிட்ட இருக்க பாப்பா உன்னோட பாப்பா தான்னு அபிகிட்டயே சொல்லிடுவோமா? சொல்லுவடா சந்தோஷ், சொல்லுவேன். அது வரைக்கும் உங்களை எல்லாம் விட்டு வச்சாதானடா. தாத்தா சொத்து பேத்திக்குதான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி நம்ம இந்த வீட்டை திரும்ப வாங்கிடலாமா? சந்தோஷ், அப்போ நம்ம வீடு நாளைக்கு ஜப்தி ஆக போறத
நம்மளால தடுக்க முடியாதா? நானும் வீடு ஜப்தி ஆகிறத தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு கார்ல வரும்போது ஃபுல்லா யோசிச்சுட்டு தான் வந்தேன். நான் வக்கீல் கிட்ட கூட மெசேஜ் பண்ணி கேட்டேமா. அவர் இப்போதைக்கு எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வீடு ஜப்தி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களே வீட்டை காலி பண்ணிக்கோங்க, அதான் நல்லதுன்னு அவர் சொல்லிட்டாருமா. அப்படி போலனா வீடு ஜப்தி பண்ண வரவங்களால அவமானப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு. குடும்பமே ஒன்னா ஒப்பாரி வச்சு அழறத பாக்கும்போது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீஜா, நீ ஜெயிச்சுட்டடி. கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அபார்ட்மெண்ட் காலியா இருக்குன்னு சொன்னான். நான் அவங்ககிட்ட பேசிட்டேம்மா. நாளைக்கு காலையில வீடு ஜப்தி பண்றதுக்கு முன்னாடி நாமெல்லாம் அங்க போயிடலாமா? என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்கல்ல, நீங்கெல்லாம் இப்ப குடும்பத்தோட வெளியில போறீங்க. போங்க போங்க போங்க. சந்தோஷ், நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணமாகி ஒன்னா குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நினைச்சேன். நான் அவங்க வாழ்றத கடைசி காலத்துல நிம்மதியா பார்த்துட்டு இங்கே இருந்துடலான்னு நினைச்சேன். ஆனா எப்ப அந்த ஸ்ரீஜாவோட சதியால நம்ம குடும்பம் செதஞ்சு அபியும் சஞ்சீவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்ப நாம வாழ்ந்த இந்த வீட்டையும் விட்டு வெளியில போறோம். ஒரு குடும்பத்துக்கு தப்பான பொண்ணு மருமகளா வந்தா அந்த குடும்பம் என்ன பாடுபடும்னு நம்ம குடும்பம் தான்ப்பா உதாரணம். வெளியில இருந்து இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த அபி இந்த வீட்டை காக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இந்த வீட்லயே வளர்ந்த ஸ்ரீஜா நம்ம வீட்டை அழிக்க நினைக்கிறா. சும்மா ஏன் பொண்ணையே குறை சொல்லாதீங்க அண்ணி. வீட்டை விட்டு போற நிலைமை வந்தும் அந்த அபிய தூக்கி வச்சும் ஏன் பொண்ண கீழே இறக்கி வச்சும் பேசுறீங்கல்ல. உங்களோட இந்த நினைப்பு தான் உங்க எல்லாரையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. எந்த பொண்ணுக்கும் தன்னை மதிக்காதவங்களை மதிக்க தோணாது. நீங்க என் பொண்ணு ஸ்ரீஜாவை மதிக்கல, மரியாதையும் கொடுக்கல. ஸ்ரீஜாவை பிடிக்காத அந்த அபிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல. என் பொண்ணு ஜெயிலுக்கு போனதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல. அதான் ஸ்ரீஜா அபிக்கு உதவன உங்களையும் தன்னோட எதிரியா நினைச்சுக்கிட்டா. உங்களை இந்த வீட்டை விட்டு காலி பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. நீங்கெல்லாம் அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணாம என் பொண்ணு ஸ்ரீஜாவுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா ஸ்ரீஜா உங்களை எல்லாம் நல்லா பாத்துருந்துருப்பா. அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கி இருப்பா. ஸ்ரீஜா இறக்க குணம் உள்ளவ. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நீங்க எல்லாரும் ஸ்ரீஜாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் ஸ்ரீஜா கிட்ட பேசி இந்த வீடு ஜப்தி ஆகாம தடுக்கிறேன். ஏய் நிறுத்துடி. போன்ற தப்ப எல்லாம் பண்ணிட்டு நீயும் உன் பொண்ணு உத்தமி மாதிரி பேசுறீங்களா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அபியும் உன் பொண்ணு ஒன்னா? அபி சுட்டாலும் தாங்கோண்டி, உன் பொண்ணு தகரம். உன் பொண்ணு அபி வாழ்க்கைய அழிக்க நினைச்சா தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போனா. உன்ன மாதிரி தப்பு பண்ண உன் பொண்ணு பக்கம் சப்போர்ட்டா நிக்க எங்களால முடியாது. இந்த குடும்பத்தை காக்க நினைக்கிற அபி பக்கம் தான் எங்களால நிக்க முடியும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, பொதுவா பொண்ணுங்களுக்கு திமிரும் அகங்காரமும் இருக்கவே கூடாது. ஆனா உனக்கும் உன் பொண்ணுக்கும் திமிரு அகங்காரமும் தலைக்கு மேல வளர்ந்து நிக்குது. அதான்
இப்படி தப்பு மேல தப்பு பண்ண வைக்குது. நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை அபி மூலமா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் அபி உங்களை அழிப்பா. அதையும் பார்க்கலாம். அபி ஏன் பொண்ணு அழிக்கிறாளா இல்ல ஏன் பொண்ணு அபி அழிக்கிறாளான்னு. பாத்தியா சந்தோஷ், உங்க அப்பா தங்கச்சி தங்கச்சி பொண்ணுன்னு எவ்வளவு பாசமா இருந்தாரு. ஆனா அவங்கள பாரு, விஷ பாம்பா மாறி நிக்கிறாங்க. மா வருத்தப்படாதீங்க, விடுங்கம்மா. அத்தைக்கும் ஸ்ரீஜாவுக்கும் திமுரும் அகங்காரமும் தலைக்கு மேல வளர்ந்து நிக்குது. அபியால தான் அவங்க வாழ்க்கை நாசமாக போகுது. என்கிட்டயே வம்புக்கு வரீங்களா? நான் ஒண்ணும் பழைய சிந்தாமணி கிடையாது. இப்போ நான் வேற சிந்தாமணி. யாரும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னம்மா நடக்குதாங்க? ஸ்ரீஜா, சீதா, சந்தோஷ் எல்லாம் வீடு ஜப்தியாக போற கடுப்புல இருக்காங்கடி. நானும் எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாதிரி சண்டைய போட்டு நல்லா வெறுப்பேத்தி விட்டுட்டேன். ஸ்ரீஜா, சீதா, எங்க அண்ணனுக்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு போற கவலை தாங்க முடியல. எல்லாரும் எழு வீட்ல சோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கடி. மா, நம்ம குடும்பத்தாளுங்க வயிறு எறிஞ்சா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா ஸ்ரீஜா, உன்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது இந்த குடும்பமே சிரிச்சது இல்ல. இப்போ இந்த குடும்பமே இந்த வீட்டை விட்டு போக போகுது. போட்டும். அத்தை, மாமா, சந்தோஷ் எல்லாருமே அபிக்கு சப்போர்ட் பண்ணி அபி அபின்னு சொல்லாம ஒழுங்கா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ரீஜா ஸ்ரீஜான்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கரெக்ட் தான் ஸ்ரீஜா. எல்லாரும் வீட்டை விட்டு வெளிய போய் நடு தெருவுல நிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு என் அருமை என்னன்னு புரியும். நீ கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. நிக்கட்டும், நடு தெருவுல நிக்கட்டும். அம்மா, வீடு ஜப்தி ஆகும்போது நீ எனக்கு வீடியோ கால் பண்ணு. அத்தை, மாமா, சந்தோஷ் எல்லாருமே அவமானப்பட்டு அந்த வீட்டை விட்டு போறதையும் அத பார்த்து அந்த அபி சாகுறதையும் நான் பார்த்து ரசிக்கணுமா? கண்டிப்பா ஸ்ரீஜா, நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன், சரியா? ஆமா, அபிய நீங்க வர வைக்க போறேன்னு சொன்னேன்ல, எப்ப வர வைக்க போறடி? நாளைக்கு காலையில நம்ம வக்கீல் போலீஸோட அங்க வந்துருவாரு. வக்கீல் வந்ததுக்கு அப்புறமா நான் அபிக்கு ஃபோன் பண்ணி அங்க வர வைக்கிறேன். வரவை, நான் வைக்கிறேன். அபி, நீ கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கிறது உன் புள்ளன்னு தெரியாம சாகணும்டி. அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. வீட்டுக்கு போய் சட்னி ரெடி பண்ணி அபிக்கு தோசை போட்டு தரணும். அபி சாப்பிட்டதும் அவளுக்கு டாக்டர் கொடுத்த டேப்லெட்லாம் சாப்பிட கொடுக்கணும். பாப்பாவை தேடி போன அபியும் சஞ்சீவனும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா வேற வீட்டில் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. அபியை சாப்பிட வச்சுட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடணும். அங்க போறவரை பாக்குறதுக்கு சஞ்சீவனா மாதிரியே இருக்கே. அண்ணா, மா, என்னம்மா நைட்ல இங்கதான் இருந்தீங்களா? தூங்க வேலையா நீங்க?
அப்பா என்னடானா ரூம்ல உட்காந்து எழுதிட்டு இருக்காரு, நீங்க இங்க உட்காந்து எழுதுகிட்டு இருக்கீங்க. என்னம்மா நீங்க? மா புரிஞ்சுக்கோமா, நாம இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். மா திரும்ப திரும்ப அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? என்னால முடியல சந்தோஷ். இந்த வீட்டை விட்டு போறது என் உயிர் என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. என்னால அந்த வலிய தாங்க முடியல சந்தோஷ். புரிஞ்சுக்கோமா, நம்ம வாழ்ற வீடு நம்ம பெத்த அம்மாவுக்கு சமம். என் அம்மா விட்டுட்டு போறேனே. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நமக்கு இப்போ வேற வழி இல்லம்மா. சந்தோஷ், ஏன் தான் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் திரும்ப திரும்ப இப்படி நடக்குதுன்னே தெரியல. இந்த வீட்டை ஜப்தி பண்ண போலீஸ்லாம் வராங்கன்னு வக்கீலே சொன்னாரு. நம்ம இப்போ போலனா அவங்களே நம்மள அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்கம்மா. சந்தோஷ், ம்? உங்க அப்பா ரூம்ல அழுதுட்டு இருக்காருடா. என்னால அத பார்க்க முடியலடா. இந்த வீட்டை விட்டு நம்ம போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருடா. பிஸ்கெட் வாங்க போன சஞ்சீவை இன்னும் காணுமே. சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். சொல்லு சஞ்சீவ். சந்தோஷ், அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க? சஞ்சீவனா, சஞ்சீவனா, என்னடா பேச மாட்டேங்கிற? ஹலோ சந்தோஷ். நம்ம வீடு ஜப்தியாக போறத நினைச்சு அம்மா அப்பா ரொம்ப அழுவுறாங்கடா. என்னால அவங்க அழுகிறத பார்க்க முடியலடா. பசங்கன்னு சொல்லி நம்ம 2 பேர் இருக்கோம். ஆனா என்னடா பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லையடா. அந்த ஸ்ரீஜா நம்ம கண்ணு முன்னாடியே அம்மா அப்பாவா அழ வச்சிட்டாடா. அத நம்மளால தடுக்க கூட முடியலடா. சஞ்சீவனா, அண்ணா நில்லுங்கண்ணா, சஞ்சீவனா. நம்மலாம் வேஸ்ட் சஞ்சீவ், வேஸ்ட். நம்ம வீட்டை ஜப்தி பண்ண போறது மட்டும் இல்லாம என்னோட கம்பெனியும் அவளோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா. அவ இப்படி பண்ணாம இருக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ எதுவுமே பண்ண முடியலடா. சஞ்சீவ், எனக்கு இப்ப இருக்க கோபத்துக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போய் அந்த ஸ்ரீஜாவை கொன்னுடலான்னு தோணுதுடா. சந்தோஷ், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. மனசு நொந்து போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம அப்பா அம்மாக்கு யார் ஆறுதல் சொல்றது? சஞ்சீவ், நான் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் என் கவலையை காட்டிக்கல, தைரியமா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணா நில்லுங்கண்ணா. முதல்ல நீ வா. இந்த வீடு ஜப்தி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி அதை தடுப்போம். நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன். சஞ்சீவனா, அபியை சாப்பிட வச்சுட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன். சரி. சீக்கிரமா வண்டியை வர வச்சு என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் புது வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். சிந்தாமணி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்ணேன்? புது வீட்டுக்கு போறதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சேன். இது உன் அண்ணன் வீடு தானே, இதுவும் நம்ம குடும்பம் தானே. நம்ம குடும்பத்தை நீயே செதைச்சிட்டேடி. உன் பொண்ணு ஜெயிலுக்கு போயும் உனக்கு இன்னும் புத்தி வரலையே. ச்சே. அண்ணி, தேவையில்லாததெல்லாம் பேசி நைட்டு மாதிரி திரும்ப திரும்ப வம்புக்கு வராதீங்க. யார் வம்புக்கு வரா? நீயும் உன் பொண்ணு தான் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு குறியா இருக்கீங்க. ஆலமரம் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தோட ஆணி வேறைய அறுக்க பாக்குறீங்க. எங்களுக்கு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுல ஆசை இல்ல, அபி அழிக்கிறதுல மட்டும்தான் ஆசை. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள நாங்க விட மாட்டோம். ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மா உன்னையும் அவரே ஒரே வயித்துல தானே பெத்தாங்க.
நீ மட்டும் ஏன் இப்படி மாறி இருக்க? உன்னோட தப்பான புத்தி தான் உன் பொண்ண சைத்தானா மாத்தி இருக்கு. என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போறீங்க? எங்களை திட்டி தீக்குறீங்களா? பரவாயில்ல, திட்டி தீத்துக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டிக்கோங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களால அதை மட்டும் தானே பண்ண முடியும். நீங்க எல்லாம் அபி அபி நம்ம பின்னாடியே தெரிஞ்சீங்கல்ல, அதுக்கு ஸ்ரீஜா உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இது. இந்த தண்டனைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அபிய இந்த வீட்டோட கொலசாமி கொலசாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கொலசாமி உங்களை காப்பாத்தவர் தான் நான் பாக்குறேன். அத்தை, நீங்களும் உங்க பொண்ணும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல திமிரா வேற பேசுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. என்ன ஆளாளுக்கு எகிரிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நீங்கெல்லாம் இந்த வீட்ல இருக்கலாம். இந்த வீட்டை ஜப்தி பண்ண வேண்டான்னு நான் ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஜெயிலுக்கு போய் ஸ்ரீஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.